ஃப்ரெண்ட்ஸ், செமையா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒழுங்கா சோக்ட் ஐட்டம்ஸ் கொடுத்தாதான் நம்ம குருவியை நல்லா பார்த்துக்க முடியும். சரி வாங்க, நம்ம இப்போ சோக்ட் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணலாம். நான் டெய்லி இந்த மாதிரி ஊற வச்ச கம்பு, கொண்டக்கடலை, கோதுமை இந்த மூணையுமே கொடுப்பேன். இனிமே வெயிலுக்கு கொஞ்சம் பச்சை பயிரை ஆட் பண்ணியாச்சு. நம்ம கிட்ட இருக்கிற 50 பேருக்குமே ஒரு வாரத்துக்கு இவ்வளவுதான் காய்கறி. சோளத்துல கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பீட்ரூட்லயும் பாதி எடுத்துக்கலாம். வெள்ளரியும் கொஞ்சம் எடுத்தாச்சு தோல் சீவி. காணையும் பாருங்க இந்த மாதிரி சீவி போடுவேன். பீட்ரூட்டை திருவலையில சீவி போட்டாச்சுன்னா வேஸ்ட் பண்ணாம சாப்பிடும். வெள்ளரியும் அருமையா சாப்பிடும். அதை விட முக்கியம், வெயிலுக்கு சோக்ட் ஐட்டம்ஸ் ட்ரை ஆகாம இது பார்த்துக்கும். அது கூடவே நம்ம சப்ளிமெண்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. அப்போதான் ப்ரீடிங் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கு ஊற வச்ச ஐட்டம் புயலே அடிச்சாலும் கொடுக்கணும். அதுக்காக நிறையவும் கொடுக்க கூடாது, லிமிட்டா கொடுக்கணும். இந்த காலனில ஒரு 30 பேர் இருக்கு. இப்போ எல்லாம் எப்படி வந்து சாப்பிட போது பாருங்க. பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 25 குருவி சண்டை போடாம அருமையா சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏன்னா பெரிய கேஜ்ல அதிகமா சண்டை வராது. இந்த மாதிரி குட்டி தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.